பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு, ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன ஆர்கே நகர்மணி. திமுக அப்படின்ற தீய செத்துல கூட்டணி போறதுக்கு முன்னாடி பிரேமலதா மேடம் மக்கள் மத்தியில பேசின பேச்சு ஒரே குழப்பம். ஆனா இன்னைக்கு கூட்டணி போனதுக்கு அப்புறமா அந்த மக்கள் தெளிவாயிட்டாங்க அந்த குழப்பத்தில இருந்து. என்ன அந்த குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரேமலதா மேடம் சந்திச்சு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதிலடி பிரேமலதா மேடம். தளபதி விஜய் அண்ணா அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண யாரு வேணாலும் வரலாம், அதை வரவேற்க வேண்டிய ஒரு கட்டாயம். இதுல தளபதி எங்க வீட்டு பிள்ளை, கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரோட தம்பி. ஸோ எப்பவுமே அவர் எங்க வீட்டு பிள்ளை தான், எங்க வீட்டில் தான் வளர்ந்தாரு. ஸோ நல்லது பண்ண நாங்க வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்தில் நான் சொல்றது, சாலி கிராமத்தில் நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். ஸோ அதுக்கு அடுத்தது தமிழக வெற்றி கழகம் ஒரு வருஷத்தை முடிச்சு 2வது வருஷம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கும் போது கரூர்ல ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு பிரேமலதா மேடம் சொன்ன பதில், சம்பந்தமே இல்லாம எதுக்காக ஆம்புலன்ஸ உள்ள விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா, எப்பவுமே கேரவன் உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காரு, மேலே ஏறி ஒரு 4 மணி நேரம் நின்று பேச வேண்டாம், உங்களை நம்பி தானே வர்றாங்க விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அப்பதான் குழப்பம் உண்டாச்சு மக்கள் மத்தியில. பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு, ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி. சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா, இப்பதான் தெளிவாயிட்டாங்க ஏன் அப்படி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கூட்டணி போறதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்லல, அவங்கள நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. சோ அதனால பிரேமலதா மேடம் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில வீண் போச்சு அப்படின்னு சொல்லணும். கடைசியா இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரோட தம்பி, தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக போற தளபதி விஜய் அண்ணா அவர்கள், தமிழக வெற்றி கழகம். ஓட்டு போட வேண்டியது நம்மளோட கடமை, தேர்ந்தெடுக்க வேண்டியது இந்த நாட்டுக்கு நல்ல தலைவனை நம்மளோட உரிமை. தமிழக வெற்றி கழகம் நாளை நமது. நன்றி.